115 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வெள்ளி ரதத்தில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் மாடவீதியில் உலா வந்து காட்சியளித்தனர். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விண்ணதிர அரோகரா முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். நினைத்தாலே முக்தி தரும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக உள்ள திருவண்ணாமலையில் கடந்த 4ஆம் தேதி முதல் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. வருகின்ற 13ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு கோவிலின் கருவறையில் பரணி தீபமும், மாலை 6 மணிக்கு 2668 அடி உயரமலையில் மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 6ஆம் நாளான நேற்று இரவு விநாயகர், முருகர், அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கும் திருக்கோவில் அலங்கார மண்டபத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வண்ண வண்ண மலர்களை கொண்டு மாலைகள் சூட்டி தோளில் சுமந்தவாறு தாண்டவம் ஆடியபடி திருக்கோவிலை வலம் வந்து ராஜகோபுரம் அருகே உள்ள 16 கால் மண்டபம் அருகே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வெள்ளித்தேரில் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மனும் எழுந்தருளினர். இதேபோல் விநாயகர், முருகர், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் என தனித்தனியே வெள்ளி விமானங்களில் எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த வெள்ளித்தேர் பவனி 115ஆம் ஆண்டாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலையில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மாட வீதியில் திரண்டு சாமி தரிசனம் செய்தனர்.